சணப்பைங்க இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சணப்பை சக்கப்பூண்டு எல்லாமே உள்ளே இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா கொள்ளு ஆட் பண்ண போகிறோம், கம்பு ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு விதைக்கிறதுக்கு நடந்து போயிட்டுருக்குறோம். விதைச்சி முடிச்சுட்டு நம்மால் டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து ஓட்டணும். அதுக்கப்புறம் பார்க்கில் போய் மாட்டிகிட்டு வந்து பார்க்கில் போய் ஓட்டணும். நம்ம 60 வந்துட்டுருக்கு ஜம்முனை மரத்துக்கடியே. நம்ம வாழைக்காட்டு வழியாக கீழே இறங்கி போன மாதம் ஆடி போட்டோம் விதைச்சாங்கள, வாழை போட்டிருந்தோம்ல, அதை தான் ஓட்டி விட்டோம். அது வந்து ஒரு குறையில் ஓட்டி வச்சுருந்தேன். இப்போ வந்து அதுக்கு வந்து விதைக்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா நல்லா 9 கொத்து போட்டு அவ்வளோ ஓட்டி வச்சுருக்குறோம். இதுதான் விதைக்க போகிறோங்க. விதைச்சி தண்ணி கட்டுறாப்புல போட்டோம்னா மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் அப்படியே இது பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டப்பாவில் அள்ளி வச்சாச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் தான் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சலமுலைன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே ஆரம்பிக்கிறது, விதைக்கிறது, அறுவடை பண்ணுறது ஃபஸ்ட்டு எப்போவுமே அந்த காரணத்தில் தான் பண்ணுறது. எனக்கு வந்து அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த மூலையில் பண்ணு சீக்கிரம் வேலையாகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அந்த மூலையில் பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்டு. இது பூரா இப்போதைக்கு வச்சாச்சுங்க. கடைசி பக்கெட் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அது வந்து இது பூரா விதைக்கணும். இது கொஞ்சம் இந்த ஒரு சிறகு பெண்டிங் இருக்குது. அந்த ஒரு சிறகு மட்டும் விதைக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது பூரா விதைச்சி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது கொத்துக்களை போய் மாட்டிகிட்டு வந்து ஓட்டினா ஓகே. வேர்த்து பட்டாசு. இப்போ விதைச்சல பார்த்திங்கன்னா கம்பு ஒவ்வொரு பக்கம் கிடக்கிறது நல்லா தெரியுதுங்க. அதே மாதிரி இந்த சக்கப்பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளு வச்சுருப்போம். கொள்ளும் நல்லா உளுந்துருக்குது, ஓரளவுக்கு உளுந்துருக்கு. ஓகே, 20 கிலோ வீதம் வச்சுருக்கோம். ஏகம் நல்லா வந்திருக்கு. நீ உழவு ஓட்டி தண்ணி கட்டினா தான் தெரியும் நாம் வேச்சது கரெக்டாக வச்சுக்கிறோமா இல்லையா என்னென்னு. எப்படியோ ஒரு வழியாக விதைச்சாச்சு. அடுத்தது 9 கொத்து மாட்டித்தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் ஓட்டினோம்னா வேலை முடிஞ்சு அடுத்து வாக்கியா போகிற கலப்பை மாம்சிட்டு கேட்டுருக்குறோம். போய் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதையும் போட்டு விட்டுடலாம். நைட் தண்ணி கட்டலாம். $60 இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தண்ணி இன்னியெல்லாம் பார்த்துட்டு ஆயில் இருக்கான்னு பார்த்துட்டு மேலே பாருங்கெல்லாம் மரக்கட்டையெல்லாம் கிடக்குது. மழைக்கு ஒன்று நிறுத்துது. தண்ணி இருக்குமான்னு தெரில. தண்ணி காணோம். இருக்குதுங்க, கொஞ்சம் இருக்குது. அதை ஊற்றலாம். அப்பா ஓகே, ஆயில் பார்த்துக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை செக் பண்ணிக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா ஓகே லெவல் தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. செக் பண்ணியாச்சு. அப்போ டீசல் இப்போ தான் ஊற்றணும், அதனால் டீசல் செக் பண்ண தேவையில்லை. எங்கள் அம்மா பாருங்க ஈக்குமார் உரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தூக்கி அக்கடால் எறியணுமே. ஸோ
ஓட்டியாச்சுங்க. ஓட்டி முடிச்சுட்டு பார்ப்போம் கிளம்பி எடுத்து விடலான்ட்டு கிளம்பியாச்சு. வாக்கியா வர போகிற கிளப்ப கமண்டிகிட்டு இருக்குது. இதுதான் போயிட்டுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா கேபிஆர் பேக் சைடு. போனவக்கா சரி கிளப்பைய மாட்டியாச்சு. மாட்டிட்டு போயிட்டுருக்கோம். வாக்கி அதை மட்டும் ஓட்டி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்திகிட்ட ஓசி கிளப்பை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம மாம்ஸ் வீட்டு தான் தாண்டி போகணும். மாம்ஸ் வந்து 5 கிளப்பையில் உழவு ஓட்டிட்டு இருந்தார். போய் பார்ப்போம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உழவு ஓட்டி முடிச்சுட்டாரா என்னென்னு. நாளைக்கு ஆள் வரலைன்னா நாமளே தான் வாக்கியாச்சு எல்லா வேலையும் செய்யணும். பார்க்கலாம். நேரம் மட்டும் வீடியோ எடுத்து போடுறேன். நேரம் பண்ணிங்கன்னா 10 ரூபாய் தான். ஒலை ஓட்டி முடிச்சுட்டு வண்டி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நம்ம பார் கலப்பை வந்து மாம்ஸ் வந்து மாட்டிட்டு போயிட்டு அப்படி விதைச்சி 2 நாள் ஆச்சுங்க. எடுக்கவே முடியல. வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆள் கூப்பிட்டா ஆளும் வரவே இல்லைங்க. கடைசியில் நைட்டு 2 நாள் நைட்டு நானே பாத்தி கட்டி, நானும் அண்ணனும் சேர்ந்து பாத்தி கட்டி அதுக்கப்புறம் தண்ணி கட்டினேங்க. நாங்கள் பாத்தி கட்டேன்னு முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லாவே. சரி தண்ணி கட்டியிருக்கோம், எப்படி முளைச்சிருக்குது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆகி போச்சு. நம்ம தண்ணி கட்டினது ஓரளவுக்கு நல்லா முளைச்சிருக்குது. நீ அடுத்த வாரம் மடி தண்ணி கட்டுற மாதிரி ஆகி போயிட மாட்டிருக்குது. இதோ காமிக்கிற மாதிரி முளைச்சிது. அப்படியே 1-2 முளைச்சிருக்குதுங்க. நீ சனிக்கிழமை பார்த்து ஒரு தண்ணி கட்டினோம்னா நல்லாவே முளைச்சிக்கும். சொட்டையெல்லாம் விதைச்சிருக்குறோம், தப்பு வரல. விதைச்சது வந்து பார்த்திங்கன்னா சோளோ விதைச்சி சோளோ ஓட்டி 2 ஆள் சேர்ந்து பாத்தி கட்டி ஆள் கூப்பிட்டேங்க. ஆள் 2 நாள் கூப்பிட்டு வரவே இல்லை. சரியான டென்ஷன் ஆகி போச்சு. விடுங்களா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணனுமே நைட் கட்டணும். அதனால் வீடியோ எடுக்க முடியலைங்க. இங்கே பாருங்க, பாரு நல்லா ஓட்டி விட்டு இந்த டேர்னிங் மட்டும் டயர் தார தெரிஞ்சிருக்கும். இப்படி டயர் வந்து திரும்பினது இது மட்டும் நம்ம இழுத்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் தெளிவாக ஓட்டுற வீடியோ தெளிவாக ஒரு நாள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு போட்டுக்கிட்றேன். பார்த்திங்கன்னா மேல்காடு வந்து சொட்டு நீர் பாஞ்சிட்ருக்கு வாழை. கீழ்காடு வந்து அடுத்து ஆவணிப்பட்டம் போடுறதுக்காக இது பூரா சனப்பை விதைச்சாச்சு. பரவாயில்லைங்க, விதைச்சது கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஓரளவுக்கு சொட்டையெல்லாம் வந்திருக்கு. எங்கேயாவது சொட்டைக்கு இது ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சோம். 1500 ரூபாய்க்கு சனப்பை சக்கப்பூண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வடி கம்பு, அதுக்கப்புறம் கொள்ளு ஒரு 3 வடி இருக்கும். இதெல்லாம் போட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 80 சென்ட்டுக்கு பக்கமாக வருங்க. நியர் கரெக்டாக அப்ராக்ஸாக சொல்கிறேன் நான். நியர் வந்து இவ்வளோ வரும். பொழுது வேறு விழுந்துருச்சு, நீ இருட்டாயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க. அடுத்த வீடியோ தெளிவாக உழவு ஓட்டுறது பாத்தி பிடிக்கிறது எல்லாம் தெளிவாக போடுறேன். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க.